இஸ்ரேலும் ஈரானும் கடுமையா மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இஸ்ரேல் ஈரான் யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் 16,48,000 சதுர கிலோமீட்டரா வந்து இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 22,000 சதுர கிலோமீட்டர் தான் வந்து இருக்கு. அதாவது ஈரானுடைய பரப்பளவை பார்க்கும்போது நம்ம இந்தியாவில இருந்து பாதி அளவுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இஸ்ரேலுடைய பரப்பளவு நம்ம தமிழ்நாட்டோட ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதனால தான் உலக தர வரிசையிலேயே 17வது பெரிய நாடா வந்து ஈரான் இருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா 150வது நாடா தான் வந்து இருக்காங்க. மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரான்ல 8.8 கோடி பேர் வாழ்றாங்க. அதே இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா 94 லட்சம் பேர் தான் வந்து வாழ்றாங்க. மெயின் மேட்டரான ராணுவத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஈரான்ல 6.1 லட்சம் பேர் வந்து தரைப்படையில வந்து பணியாற்றுறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா 1.7 லட்சம் வீரர்கள் தான் வந்து தரைப்படையில இருக்காங்க. விமானப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் தரப்புல MiG-29, Su-24 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிநவீன போர் விமானங்கள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம F4, F5, F14 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பழங்காலத்து போர் விமானங்களையுமே அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. மொத்தமா 320 போர் விமானங்கள் வந்து ஈரான் தரப்புல வந்து இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட பாத்தீங்கன்னா நீண்ட தூரத்துல போய் தாக்கக்கூடிய F-15 ரக போர் விமானங்கள், F-35 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள், அதே மாதிரி பவர்ஃபுல்லா தாக்கக்கூடிய அதிவேகமா சென்று தாக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 340 போர் விமானங்கள் வந்து ராணுவ விமானங்கள் வந்து இஸ்ரேல் கிட்ட வந்து இருக்கு. ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான அதிநவீன ஏவுகணைகள், வித்தியாசமான ஏவுகணைகள்லாம் வந்து ஈரான் கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள்லாம் வந்து ஈரான் கைவசம் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஃபட்டா ரக ஏவுகணைகள், சஹாப் ரக ஏவுகணைகள், செஜில் ரக ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள்லாம் வந்து ஈரான் கிட்ட வந்து இருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டயுமே வந்து பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள்லாம் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வச்சிருக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் வந்து 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்க கூட தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணைகள்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க. முக்கியமா ஜெரிகோ ரக ஏவுகணை அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட இருக்கு. இது வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணையா வந்து பார்க்கப்படுது. ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் கிட்ட வந்து 3000 5000 ட்ரோன்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட வந்து 1000 2000 ட்ரோன்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நியூக்ளியர் வெப்பனை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகள் கிட்டயுமே கன்ஃபார்மா நியூக்ளியர் வெப்பன் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதா வந்து தகவல் எல்லாமே வந்து வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 80 90 நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஈரானை பார்த்தோம்னா ஈரான் கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் ஒன்றும் அவ்வளவா கிடையாது. ஸோ அவங்க இப்பதான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளவு பெரிய போரே வந்து வெடிச்சிருக்கு.